Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 11th standard மேக்ஸ் எக்ஸாமுக்காக 2 marks 3 marks important questions சாப்டர் வைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற 2 marks and 3 marks காம்பினேஷன். அப்போது ஒரு 26 சம் இருக்குது, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி பேசிக் அல்ஜிப்ரா செகண்ட் சாப்டரில் இருக்கிற 2 marks and 3 mark கொஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 24 சம்ஸ் இருக்குது, இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. சில கொஷின்ஸு சில மாரி இது 5 மார்க்குக்கும் மாறி வரும், அப்படின்னு தான் ஷெமலக்கு உங்களுக்கு. அதுமாதிரி ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருக்கிற மிக மிக முக்கியமான சம்ஸை மட்டும் ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 21 சம்ஸ் இருக்குது, அதை போட்டு பார்த்துருங்க. அதுமாரி காம்பினேட்டோரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 25 சம்ஸ் இருக்குது டோட்டலாக. அதுமாதிரி சாப்டர் நம்பர் 5லேயும் உங்களுக்கு 2 marks 3 marks எடுத்துருக்குறோம். இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. எந்த சமயம் விடாதீங்க, அது முக்கியமாக. அதே மாதிரி 6th சாப்டர்லேருந்து உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 21 சம்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு 12 சாப்டர்ஸ்லேருந்து இதில் ஃபுல்லாக 2 marks 3 marks இருக்கும். இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே சாப்டர் வைஸாக அப்படியே முடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் கொஞ்சம் மேக்ஸில் டஃப்பாக வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் சான்சஸ் எடுக்காதீங்க, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எது எடுத்தாலும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மொத்தம் ஒரு 12 பேஜஸ் இருக்குது இந்த பிடிஎஃப்பில். இப்போ 2 marks 3 marks முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு 5 marks படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இமீடியட்டாக இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடுங்க. இது உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.